தந்த முதலாவது கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் சாந்தா எப்படின் சார். நான் தென்காசியிலேருந்து வரேன். நான் பிஎஸ்சி அக்ரி 2020 முடித்தேன். அப்புறம் எம்எஸ்சி பண்ணேன் 2022 முடித்தேன். எம்எஸ்சி பண்ணும்போது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கலான்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் படிச்சுட்டு இருக்கும்போதே கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியல. ஸோ எம்எஸ்சி முடிச்சுட்டு ஏதாவது இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு நாள் ரேண்டமாக யூடியூப்பில் சுரேஷ் அகாடமியோட அச்சீவர் ஸ்பீச் ஒன்று பார்த்தேன். அது பார்த்துட்டு தான் சரி சுரேஷ் அகாடமி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி நானும் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் 2023 முதல்ல டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே ஜாயின் பண்ண ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்தே சார் எல்லாருமே சொன்னாங்க டெஸ்ட் பேட்ச் தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே டெஸ்ட் ஒழுங்காக போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். அதனால நான் இன்னும் படிக்கலன்னு படிச்சுட்டே தான் இருந்தேன், டெஸ்ட்டுக்கே போகல. ஸோ மே மாதம் அந்த எக்ஸாம் முடிஞ்சது. ஜூன் மாதம் நான் பேங்கிங் ஏஎஃப்ஓக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே பண்ண தப்ப நான் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல இருந்தே டெஸ்ட் பேட்ச்க்கு கரெக்டாக போய்கிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் டைமே இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் ரொம்ப நம்பிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மார்க்கில் தான் போன டைம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த டைம் வாங்க முடியுமா அப்படின்னு நானே ரொம்ப டவுனாக இருந்தேன். இருந்தாலும் எங்கள் அப்பா தான் கண்டிப்பாக நீ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இன்டர்வியூ வரைக்கும் போயிட்ட, அடுத்த அட்டம்ப்டில் கண்டிப்பாக வாங்கிடுவேன்னு என்னை மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சாங்க. ஸோ இந்த அட்டம்ப்டில் பை காட்ஸ் கிரேஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் செலக்ட் ஆக கிருபை தந்தாங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கிற அடுத்த ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச்க்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பேட்ச் முடிச்சுட்டு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் டெய்லி இப்போ ஸ்டடி ஹாலுக்கு போயிடுவேன். ஸ்டடி ஹாலில் உட்காந்து தான் ஃபுல்லாக படித்தேன். ஸோ ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஸோ போன வருஷம் கிளியர் ஆகாமல் இருக்கிற வழி என்னன்னு எனக்கும் தெரியும். ஸோ இந்த வருஷம் நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் இப்போ படிச்சுட்டு இருக்கிற எல்லோரும் வருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த அகாடமிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ராஜா சார், சுகேஷ் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். எப்போல்லாம் நமக்கு ஒரு செல்ஃப் டவுட்ஸ் வருமோ, நம்மளால் முடியுமா, கரெக்டான பார்த்தான் சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்லாம் யோசிக்கும் போது சாரோட மோட்டிவேஷன் கிளாஸு, சாரோட வீடியோலாம் பார்த்து கண்டிப்பாக நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையோடு படித்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் கிளாஸ் எடுத்த இன்சார்ஜஸ்க்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறையா எஃபர்ட் போட்டுட்டு கிளாஸ் எல்லாம் நடத்துனாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த நல்ல வாய்ப்பை தந்த எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் முதலாவது என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பொண்ணு சுரேஷ் அகாடமியில் நான் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி இங்கே படிக்கன்னு சொல்லும்போது நாங்களும் சந்தோஷமாக கொண்டு வந்து விட்டு சென்று விட்டோம். இப்பொழுது இங்கே தூத்துக்குடியிலேருந்து ஒரு பொண்ணு அங்கே வந்து படிக்க வந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிருக்குமா அப்படின்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு அவளாம் அதே மாதிரி இங்கே வந்து என் பொண்ணு ஆசையோடு படித்தா. போன வருஷம் கொஞ்சம் ரொம்ப மனசு வெக்ஸாக இருக்கும்போது அவங்க அப்பா தான் ரொம்ப அவளை மோட்டிவேட் பண்ணி இது ரொம்ப அழாதம்மா, கண்டிப்பாக படித்து நீ அடுத்த வருஷம் நீ நல்லா ஒரு வேலைக்கு போயிடுவோமான்னு சொல்லி அவங்களுடைய அப்பாவுடைய ஒரு சப்போர்ட்டும் மகளும் ஒரு வருஷமாக எந்த லீவுனாலும் சரி, நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன், இவங்க அப்பாவும் ஹெச்எம்மாக இருக்கிறாங்க. எங்களுக்கு லீவு கிடைக்கும் போது தான் சொல்லுவோம் வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கூட அந்த லீவுலையும் நான் வரலம்மா அப்படின்னு சொல்லி வீட்டில் இங்கே ஹாஸ்டல்லே உட்காந்து என் பொண்ணு ஒரு வருஷம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல முறையில் படித்து அவள் வெற்றி பெற தேவன் அருள் செய்தார். தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போன்று இங்கே வந்து ராஜா சார்லாம் சொல்லி உங்கள் பேரெல்லாம் சொன்னால் இத்தனை பிள்ளைங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸு சார் எல்லாருமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லுவாள். ஹெல்ப் பண்ண அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த சுரேஷ் அகாடமிக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.